ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் ட்ரேடிங் மாடலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் நான் என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ரோட் மேப் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன், எப்படி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண போகிறேங்கிற என்டையர் ரிவ்யூவை கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு, அதாவது எந்த மாடல் வச்சு நான் ட்ரேட் பண்ண போகிறேங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோவில் என்னோட பர்சனல் மாடலை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட பர்சனல் மாடலோட செக்லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் கேலண்டர், வீக்லி ப்ரொஃபைல், அதே மாதிரி மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் நான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கேலண்டர். எக்கனாமிக் கேலண்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நியூஸ் ஈவெண்ட்ஸை ட்ராக் பண்ணலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்னா ஹை இம்பேக்ட் நியூஸஸ் எல்லாமே இருக்கும். நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண காமிக்கிற ஒரு பேர் வந்து ஜிபிபியூஎஸ்டி இந்த வீடியோவில். ஸோ அதனால் இங்கே ஃபில்டரில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதில் வந்து ஜிபிபியூஎஸ்டியும் யூஎஸ்டியும் ஜிபிபி அண்ட் யூஎஸ்டி ரெண்டோட ஹை இம்பேக்ட் நியூஸஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப் கிடைக்குது. இப்போ சப்போஸ் நான் இந்த வீக் ட்ரேட் பண்ணுறேன்னா நான் ஞாயிற்றுக்கிழமையே உட்காந்து எக்கனாமிக் கேலண்டரில் லைட்டாக ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எக்கனாமிக் கேலண்டரில் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, எந்தெந்த நாள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த நாள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிரும். இப்போ இந்த எக்கனாமிக் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஜிபிபிக்கு ஹாலிடே. ஸோ அதனால் நம்ம மண்டே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மண்டே வந்து நோ ட்ரேட்ஸ். அதே மாதிரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து எந்த நியூஸ் ஈவெண்ட்ஸுமே இல்லை. அதனால மார்க்கெட் ஒரு மாதிரி மேனிப்புலேஷன் மாதிரி பண்ணுவான், இல்லைனா கன்சால்டேட் பண்ணுவான். வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் நம்மளுக்கு ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்குது, நல்ல வால்யூம் இருக்கும். எப்போல்லாம் ஹை இம்பேக்ட் நியூஸஸ் இருக்கோ அந்த அன்னைக்கெலாம் ட்ரேட் பண்ணுறது ஹை ப்ராபிலிட்டி டே. அதனால் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எனக்கு ஹை ப்ராபிலிட்டி டே. அதனால் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் என்ன செட்டப் கிடைச்சாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் எனக்கு எக்கனாமிக் கேலண்டரில் கொடுக்குது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிக்கு நியூஸ் இல்லை, அதனால் ஒரு மாதிரி ரிவர்சலில் முடிஞ்சிடுங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து எக்கனாமிக் கேலண்டரை வச்சு ஒரு எந்தெந்த நாளைக்கு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனுக்கு வருவேன். இது வந்து நம்ம செக் பாக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை மீட் பண்ணிருச்சு. நம்ம எக்கனாமிக் கேலண்டரை பற்றி முழுசாக பார்த்தாச்சு. அதனால் எக்கனாமிக் கேலண்டரை வச்சு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு. அதனால் எக்கனாமிக் கேலண்டரை நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வீக்லி ப்ரொஃபைல். வீக்லி ப்ரொஃபைலை நம்ம எக்கனாமிக் கேலண்டரை வச்சு லைட்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் ஈவன் தோ வீக்லி ப்ரொஃபைலில் நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். வீக்லி ப்ரொஃபைலில் மல்டிபிள் வீக்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக கிளாசிக் செல் வீக் இல்லைனா கிளாசிக் பை வீக்கை பற்றி தான் பேச போகிறேன். நான் வீக்லி ப்ரொஃபைலை பற்றி அப்கமிங் வீடியோஸில் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கொண்டு வர விரும்பல, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கராக போயிடும். இப்போ வீக்லி ப்ரொஃபைல்னு வரும்போது நம்ம டெய்லி சார்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வீக்லி ப்ரொஃபைல் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ப்ரீவியஸ் வீக்கை மார்க்கெட் போன வாரமே ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸ்வீப் பண்ணிவிட்டு அழகாக இங்கே வந்து எனக்கு ஃப்ரைடே கேண்டில், தேர்ஸ்டே கேண்டில், இந்த கேண்டில் வந்து இந்த அப்க்ளோஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ என்னோட இப்போது பியரிஷ் என்னென்னா, என்னோட வியூ என்னென்னா, எனக்கு வந்து பியரிஷாக மார்க்கெட் செட் ஆயிருச்சு. பியரிஷாக செட் ஆகுதுன்னா எந்த இடத்துல இருந்தாவது கீழே விழுவணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கீ லெவல் பார்ப்பேன். அந்த கீ லெவல் தான் இந்த கீ லெவல். ஸோ இந்த கீ லெவல் வர வரைக்கும் எனக்கு நோட்ஸ், ட்ரேடிங் செட்டப்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எக்கனாமிக் கேலண்டர்லேயும் எனக்கு வந்து அழகாக சூட்டாக இருந்துச்சு. எக்கனாமிக் கேலண்டரை வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணதில் வெனஸ்டேவும் தேர்ஸ்டே மட்டும்தான் நம்ம ட்ரேட்ஸு. அதனால் மண்டேவும் டியூஸ்டேவும் நம்ம நோ ட்ரேட்ஸ், சும்மா ஜஸ்ட் மார்க்கெட்டை பார்க்க தான் செய்யணும். மண்டேவும் டியூஸ்டேவும் நம்ம ட்ரேட் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணியாச்சு. மண்டே சொன்ன மாதிரியே ஒரு அக்யூமுலேஷன் மாதிரி இந்த கேண்டில்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அரைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ மண்டே ஒரு மாதிரி கன்சால்டேஷன் பண்ணிருச்சு. டியூஸ்டே பார்த்திங்கன்னா எனக்கு ஹை ஆஃப் தி வீக் செட் பண்ணிருச்சு. ஹை ஆஃப் தி வீக் இன் தி சென்ஸ் நான் எதனால் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஒரு கீ லெவலை தொட்டுட்டு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து அன்னைக்கான நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் லோவர் ப்ரைஸஸ் கீழே போவான்
அதாவது செல் ஆவான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் எனக்கு கிடைக்குது. இது மூலியமா என்னோட வீக்லி ப்ரொஃபைலை நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். என்னோட வீக்லி ப்ரொஃபைல் டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிட்டு வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் லோவர் ப்ரைஸஸ் பிரிண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சதுனால எனக்கு வீக்லி ப்ரொஃபைலை தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது. எக்கனாமிக் கேலண்டரை வச்சும் அதே மாதிரி என்னோட சார்ட்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ப்ரைஸை ரீட் பண்ணதை வச்சும் எனக்கு வீக்லி ப்ரொஃபைலில் டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் நான் செல் செட்டப் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இந்த செக்லிஸ்ட்டை வீக்லி ப்ரொஃபைல் செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டிங்கிறது எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே போவான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறது தான் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. எந்த இடத்துல லிக்விடிட்டி கீழே இருக்கோ அந்த பூல் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி தான். இப்போ வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் நம்ம லோவர் ப்ரைஸஸ் பிரிண்ட் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே எங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு ஃபைன் பண்ணுங்கள். இந்த லோ ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இது என்னோட ஃபஸ்ட்டு ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இது வரைக்கும் மார்க்கெட் வருவான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இது வரைக்கும் மார்க்கெட் அட்லீஸ்ட் வருவான் இந்த வாரம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். எனக்கு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி கிடச்சிருச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரா ஆன் லிக்விடிட்டியும் நம்மளுக்கு செக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிற எல்லாமே ஒரு ட்ரேடுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வீக்லி ப்ரொஃபைல் அதே மாதிரி எக்கனாமிக் கேலண்டர் ஹையர் டைம் ஃப்ரேம் டிஓஎல் எல்லாமே ஒரு டெய்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணலாம். பட் when it comes to டெய்லி ப்ரொஃபைல் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற எஸ்எம்டி சிஐஎஸ்டி இது எல்லாமே ஒரே ஒரு ட்ரேடிங்குள்ளே அடங்கியிருக்கிறதுனால நான் ஒரு ட்ரேடை பிரேக் டவுன் பண்ணி அந்த பிரேக் டவுன் அப்போ ஒவ்வொரு செக்லிஸ்ட்டாக நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து நம்ம செக்லிஸ்ட்டில் இருந்தது டெய்லி ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெய்லி ப்ரொஃபைலை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணணும்னா எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே விழுவோம் அப்படிங்கிற ஒரு கில் ஜோன் டைமிங் தான் டெய்லி ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. டெய்லி ப்ரொஃபைலில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக வீக்லி ப்ரொஃபைலோட சேர்த்து நான் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளில் நான் சொல்ல வர்றது நியூயார்க் ரிவர்சல். நியூயார்க் ரிவர்சலுங்கிறது நியூயார்க் டைமிங்கில் எனக்கு ஏதாவது ஒரு கீ லெவலை தொட்டுட்டு மார்க்கெட் செல் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட பிளான். அந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு நியூயார்க் ரிவர்சல் பர்ஃபெக்டாக அலைன் ஆயிரும். இப்போ அதுக்கு வந்து எனக்கு ஒரு கீ லெவல் வேணும். அந்த கீ லெவல் வந்து நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்க்கணும். இது வந்து 7 AM 6 AM கேண்டில் 6 AM வெனஸ்டே கேண்டில். வெனஸ்டே நான் முதலே சொன்ன மாதிரி வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் நம்மளுக்கு ட்ரேட் இருக்குது. அதனால நான் நியூயார்க் டைம் வெனஸ்டே ட்ரேட் இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கீ லெவல் வேணும். அங்கேருந்தால் நம்ம செல்லே பார்க்கணும். ஸோ நான் கீ லெவலாக கன்சிடர் பண்ணுறது இந்த ஆர்டர் பிளாக்ஸ், இந்த அப்க்ளோஸ் கேண்டில்ஸ். ஸோ இந்த அப்க்ளோஸ் கேண்டில் எனக்கு வந்து செல் மூமெண்டமாக கொடுத்துருக்கு முதலையே. இருந்தாலுமே எனக்கு வந்து லண்டன் வந்து ஒரு மாதிரி லைட்டாக கன்சாலிடேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை தூக்கிட்டு மார்க்கெட் செல் ஆவான் நியூயார்க் அப்போ அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். இது முக்கியமாக எதனால் சொல்கிறேன்னா டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிருச்சு. அதுதான் நம்ம முதலே பார்த்துருந்தோம் டெய்லி டைம் ஃப்ரேமில். இது வந்து ஹார்லி டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டியூஸ்டே வந்து அழகாக இங்கே ஹை ஆஃப் தி வீக் செட் பண்ணிட்டு ஆர்டர் ஃப்ளோ பியரிஸாக சேஞ்ச் பண்ணிட்டே வரான். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு எஃப்இஜியை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வருது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எஃப்இஜி தொட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ ஃபுல்லாக கீழே இறங்குறது லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இந்த 50% லெவல். 50% லெவலுக்கு மேலே எனக்கு ஒரு கீ லெவல் தெரியுதுன்னா இந்த லிக்விடிட்டியும் இந்த ஆர்டர் பிளாக் கன்சிக்யூட்டிவ் ஆர்டர் பிளாக்ஸ் தான். அதனால அந்த கீ லெவல் தான் எனக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலாக இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் தான் எனக்கு ஆக்ட் ஆக போகுது. எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு டெய்லி ப்ரொஃபைலும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியாச்சு. டெய்லி ப்ரொஃபைல் எப்போ நம்மளுக்கு கரெக்டாக அலைன் ஆகும்னா இந்த லிக்விடிட்டி இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலை எப்போ தூக்குதோ தூக்கிட்டு அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தான் எனக்கு டெய்லி ப்ரொஃபைல் கரெக்டாக அலைன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க லெவலை மார்க்கெட் தூக்கிருச்சு. அதனால் எனக்கு டெய்லி ப்ரொஃபைலும் அலைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் தூக்கிருச்சு.
நம்மளுக்கு இப்போ நம்ம செக்லிஸ்ட்டில் 2 க்ரைட்டீரியாவும் ஃபில் ஆயிருச்சு. இந்த செக்லிஸ்ட்டில் டெய்லி ப்ரொஃபைலும் நம்மளுக்கு கிளிக் ஆயிருச்சு. அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதனால இந்த 2த்தையுமே நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செக்லிஸ்ட்டில் இருக்கிறது கரண்ட் டிஓஎல், கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டி. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டி நம்ம டெய்லி சார்ட்டில் மார்க் பண்ணோம். இப்போ கரண்ட் டிஓஎலுங்கிறது கரண்ட்டாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் டக்குன்னு கீழே வருவான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் கொடுக்கறது தான் கரண்ட் டிஓஎல். இந்த கரண்ட் டிஓஎல் 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணணும். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 hour டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே எனக்கு தொட்டுருச்சு. தொட்டுட்டு இங்கேருந்து செல் ஆவாங்கிறது தான் நம்ம ஆன்டிசிபேஷன். எவ்வளோ தூரம் இப்போதைக்கு கரண்ட்டாக செல் ஆவாங்கிறது தான் ஒரு கரண்ட் டிஓஎல். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரான் லிக்விடிட்டி. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டி நம்ம முதலே வரைஞ்சி வச்ச மாதிரி இந்த 2 லெவல் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்சி வச்சுருந்தோம். இது வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்கள் தேர்ஸ்டே ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லை ஃப்ரைடே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த ட்ரான் லிக்விடிட்டி ரீச் ஆகலைன்னா அங்கேருந்து நீங்கள் செல் பார்க்கலாம். சப்போஸ் தேர்ஸ்டே வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து டார்கெட்டாக வச்சு அவ்வளோ தூரம் நீங்கள் போகலாம். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக எனக்கு ஒரு ட்ரான் லிக்விடிட்டி வேணும். அதனால இங்கே இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை தான் நான் வந்து என்னோட கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டியாக வச்சுக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை நீங்கள் இன்னும் ஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு எஃப்இஜியை கூட நீங்கள் ட்ரான் லிக்விடிட்டியாக வச்சுக்கலாம். ஏன்னா அங்கேருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த லெவல் எனக்கு கிளியராக தெரியுது. அதனால கரண்ட் டிஓஎலாக நான் இந்த லெவலில் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு இப்போ கரண்ட் டிஓஎலும் கிடச்சிருச்சு. கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் டைம் நான் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் சொல்லிடுறேன். இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் நிறையா டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் இருக்குது. பட் இந்த எக்ஸாம்பிளில் நான் காமிச்சது எக்கனாமிக் கேலண்டர் தனியாக நம்ம வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்துருக்கோம். வீக்லி ப்ரொஃபைல், ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், இந்த 2த்தையுமே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கோம். இந்த 2த்தையும் வீக்லி ப்ரொஃபைல் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம். அடுத்து டெய்லி ப்ரொஃபைல், ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டி, இந்த 3த்தையும் நம்ம எதில் பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். நான் அதை சார்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நம்புகிறேன். அடுத்து இங்கே கீழே இருக்கிற PO3 ப்ளஸ் டர்ட்டில் சூப், SMT, CAST, 1:2 RR, இது எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது எல்லாமே ஒரு சிங்கிள் ட்ரேடுக்குள்ளே அடங்கியிருந்தாலுமே இது லோவர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த செக்லிஸ்ட் எல்லாமே. ஒரு என்ட்ரி எடுக்கக்குள்ள இந்த செக்லிஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். அதனால தான் என்னோட பர்சனல் மாடலில் இந்த க்ரைட்டீரியா எல்லாமே வச்சுருக்கேன். இது லோவர் டைம் ஃப்ரேமுங்கக்குள்ளே இது டெய்லியில் பார்த்துருந்தோம், வீக்லி ப்ரொஃபைலும் ஹையர் டைம் ஃப்ரேம் டிஓயிலும். அடுத்த 3மே நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்ததுனால இங்கே கீழே இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேமாக நான் கன்சிடர் பண்ணுறது 5 minutes. இந்த 5 minute இந்த செக்லிஸ்ட் எல்லாமே நடக்குதான்னு பார்க்குறது தான் அடுத்த பிளான். PO3 ப்ளஸ் டர்ட்டில் சூப் அதுதான் நம்மளோட செக்லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது. அது வந்து நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். எதனாலன்னு நான் முதலே சொல்லிட்டேன். இங்கேருந்து நான் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இது 1 hour சார்ட். நான் இங்கேருந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலை எனக்கு நியூயார்க் டைமிங்கில் எனக்கு தொட்டுருச்சு. தொட்டுட்டு எனக்கு அழகாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறானான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு டர்ட்டில் சூப்பும் PO3யும் நடந்திருக்கணும். அது நடந்திருக்கான்னு பார்ப்போம். இது 9 AM கேண்டில். சில்வர் புல்லட்டில் நம்ம என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10 AM PO3 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 10 AM கேண்டில் ஆரம்பித்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் 10 AM கேண்டில். PO3ங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அதுக்குள்ளே நம்ம டர்ட்டில் சூப் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து PO3யும் டர்ட்டில் சூப்பும் அலைன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஹை இன்னும் நடக்கலை. ஹை இங்கே லைட்டாக மேனிபுலேட் பண்ணியிருக்கான். பட் ஈவன் தோ டர்ட்டில் சூப் நடக்காதனால இந்த PO3க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த ஹையை இப்போ தூக்கியிருக்கானா? தூக்கலை. இங்கே ஷார்ட் டேர்ம் ரன் நடந்திருக்கு. அதனால் இங்கே என்னோட லிக்விடிட்டி ஸ்வீப் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு 10 AM PO3ல தான் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு முடிவாயிருச்சு. என்னோட ட்ரான் லிக்விடிட்டி, கரண்ட் ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலாக இந்த கீ லெவல் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். இது வந்து 10 AM PO3, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டென் ஏஎமோட
ஓப்பன் ஹை லோ க்ளோஸில் ட்ரேட் எடுக்கிறது தான் PO3. PO3 வந்து ஒரு பெரிய டாபிக், பட் அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு லைட்டாக ஓப்பன் ஹை லோ க்ளோஸில் நம்ம ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறது தான் PO3. அதோட டெர்ட்டில் சூப்பும் அலைன் ஆயிருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஹை இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை ரன் பண்ணிருச்சு மார்க்கெட். பண்ணிவிட்டு எனக்கு இங்கே CASTயும் கொடுத்துட்டான். நான் ஸ்ட்ரக்சர்டாக வரதுனால இப்போதைக்கு PO3யும் அதே மாதிரி டெர்ட்டில் சூப்பும் எனக்கு கிடச்சிருச்சு. PO3 ப்ளஸ் டெர்ட்டில் சூப் எனக்கு கிடச்சதுனால இங்கே நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது SMT ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் இருக்கலாம், லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு SMT இருந்தால் நல்லாயிருக்கும். SMTன்னு பார்க்கக்குள்ள எனக்கு இது GBP/USDயோட ட்ரேடு இது. ஸோ இந்த GBP/USDயோட கரஸ்பாண்டிங்காக இருக்கிற பேர் எதுனா EUR/USD. ஸோ அந்த சார்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். EUR/USDயில் உங்களுக்கு இந்த ஹைஸ் வந்து தூக்கவே இல்லை. இந்த ஹைஸ் இங்கே தான் இருக்குது, ப்ரொடெக்டட் ஹைஸ். இந்த ஹைஸை வந்து மார்க்கெட் ஸ்வீப்பே பண்ணலை. ஆனால் உங்களுக்கு GUவில் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருச்சு. நான் அதையும் கூட போட்டு காமிக்கிறேன். SMT EUவோட நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் இப்போ நம்மளுக்கு SMTயும் கிடச்சிருச்சு. SMT செக்லிஸ்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது CAST வந்து நம்மளுக்கு அதே லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும். 10 AM PO3 நடந்ததுக்கப்புறம் ஒரு டெர்ட்டில் சூப் நடந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கிற அப்க்ளோஸ் கேண்டில் இதுதான். இந்த அப்க்ளோஸ் கேண்டில் கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எனக்கு CAST கன்ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் எனக்கு லோவர் ப்ரைஸஸ் தான் போக போகுதுங்கிற ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடச்சிரும். அதனால் இந்த CASTயை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ CASTயும் கிடச்சிருச்சு. CASTயை டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து 1:2 RR தான் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு செட்டப் இருந்தாலும் 1:2 RRங்கிறது ஒரு வேலிடான ரிஸ்க் ரிவார்டு. இந்த CAST கேண்டில் நடந்த அடுத்த கேண்டில்லையே நம்மளோட என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணி 1:2 RR பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து என்னோட ஷார்ட் பொசிஷன், என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் ஹை. ஏன்னா இது ஒரு ப்ரொடெக்டட் ஸ்விங் ஹை. இதுக்கு மேலே மார்க்கெட் போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ட்ரேட் எடுக்கணும். 1:2 RR. இந்த 1:2 RR வந்து நம்ம கரண்ட்டாக ஒரு DOL மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரேட் இன்வேலிட். நம்மளோட கரண்ட் DOL இங்கே இருக்குது. நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேம் DOLலாம் ரொம்ப கீழே இருக்குது. இதுதான் என்னோட லாங்கர் டைம் ஃப்ரேம் DOL. நம்ம முதலே டெய்லி சார்ட்டில் மார்க் பண்ணியிருந்தோம். அது ஃபர்தர் டேஸ்க்கு அது யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு இந்த கரண்ட் DOLக்குள்ளே எனக்கு 2 RR கிடச்சிச்சின்னா ஓகே. நீங்கள் சப்போஸ் எனக்கு ஹையர் RR வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கூட டார்கெட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இப்போதைக்கு நான் 1:2 RR மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு பார்ப்போம். 1:2 RRம் எனக்கு ஃபில் ஆயிருச்சு. அதனால் இதை டிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா க்ரைட்டீரியாவும் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ட்ரேட் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரேட் பியூட்டிஃபுல்லாக ப்ளே ஆச்சு. இதே மாதிரி நம்ம தேர்ஸ்டேவும் ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி வீக்லி ப்ரொஃபைலை வச்சும் எக்கனாமிக் கேலண்டர் வச்சும் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் மட்டும்தான் ட்ரேட்ஸ் சொல்லியிருந்தோம். இது வந்து வெனஸ்டேவோட ஒரு ட்ரேட், அழகான ஒரு செட்டப். நம்மளோட செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே மேட்ச் ஆச்சு. இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற மேட்ச் ஆகிறத வச்சு இதே மாதிரி தேர்ஸ்டேவும் நீங்கள் ட்ரேட் ஃப்ரேம் பண்ணலாம் செல் சைடுக்கு. ஏன்னா என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டி கீழே தான் இருக்குது. இந்த ரெட் கலர் லைன்ஸ் தான் என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டி. அந்த லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் என்னோட ஆன்டிசிபேஷன் செல் சைடு தான். ஸோ தேர்ஸ்டேவும் இதே மாதிரி செக்லிஸ்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணால் நல்லா போகும். பட் இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் காமிக்கணும்னு நினச்சேன். வெனஸ்டேவோட ட்ரேட் மட்டும் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தேர்ஸ்டேவும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த மாடல் ஒர்க் ஆகும். இந்த செக்லிஸ்ட்லாம் மட்டும் இருந்தால் போதுமா? இங்கே இருக்கிற எல்லா செக்லிஸ்ட்டும் ஆட் ஆயிருந்துச்சுன்னா நான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் எனக்கு 100% வின் ரேட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். நீங்கள் வந்து எப்போ மார்க்கெட்டை வந்து ப்ரைஸை ரீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பர்சனல் மாடல் நான் வச்சுருக்கிறது. ஏன்னா நான் ட்ரேடிங் ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ICD கான்செப்ட்லாம் தெரிஞ்சு. அப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு மாடலே இல்லாமல் அன்ஸ்ட்ரக்சர்டாக நான் வந்து நிறையா ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சரி ஒரு மாடல் மாதிரி வச்சுப்போம். இருந்தாலுமே ப்ரைஸை ரீட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓட ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி
இதோட சேர்த்து நம்ம டிஎக்ஸ்ஒய் சார்ட்டும் அனலைஸ் பண்ணோம், ஏன்னா யூஎஸ்டி பேருங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணணும்னு நினச்சினோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். எதையுமே நான் சொல்லாமல் விடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். நான் என்னோட பர்சனல் மாடலை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சஜஷன் கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் டெஸ்டிங், பேக்வர்ட் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். I hope this video is informative. See you in the next video. Until then, bye from Kanish FX.